ஆஸ்ட்ரோகிளிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும், குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது, ராகு காலத்த நம்ம சரியான முறையில பயன்படுத்துறது எப்படி? இந்த ராகு காலத்த நம்ம மாத்தவே முடியாது. யாராலயும் எந்த காலத்தையும் மாற்ற முடியாது. அத நம்ம வெற்றி அடையறதுக்கான ஒரு நேரமா எப்படி மாத்துறது? அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாவே நம்ம அன்றாட பணிகள் செய்யறோம். அன்றாடம் வேலைக்கு போறோம். அன்றாட வேலைகளுக்கு, வீட்டு வேலைகள், வீட்ல இருந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே எந்த ஒரு காலத்தையும் நான் பார்க்கறது இல்ல. பார்க்க தேவையும் இல்ல. அப்படி பார்த்தா நம்மால எந்த வேலையும் செய்ய முடியாது. ராகு காலம், யமகண்டம் அப்படிங்கிறது தினம்தோறும் நமக்கு வரக்கூடியது அப்படிங்கிறனாலயும், இப்ப அதுல நம்ம இந்த ராகு காலத்த குறிப்பா பொதுவாவே நம்ம வீட்ல இருந்தோம்னா, நம்ம பூஜைகள் செய்யறதுக்கு, மந்திரங்கள் சொல்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ராகு காலத்துல தான் ஒருத்தருக்கு ஒரு வேலைக்கான ஒரு இன்டர்வியூ டைமா இருக்கு. ஒரு எக்ஸாம் டைமா இருக்கு. ஒரு முக்கியமான எக்ஸாம் அதாவது எப்பவுமே எழுதுற மாரி இல்ல. ஏதோ ஒரு முக்கியமான தேர்வு எழுதுறாங்க. இன்டர்வியூக்கு போறாங்க. இல்ல ஒரு முக்கியமான மருத்துவ ஆலோசனை அந்த நேரத்துல அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சிருக்கு. அப்படின்னு நம்ம இருக்கு. இப்போ இந்த ராகு காலத்த பத்தி நம்ம ஏன் பேசுறோங்கிறதுக்கான ஒரு காரணத்த தெரிஞ்சுக்குவோம். பொதுவா ஜோதிட பழமொழி என்ன அப்படின்னா, "இரவில் செய்தாலும் அரவில் செய்யாதே" அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப அரவு அப்படிங்கும்போது இந்த பாம்பு. அப்போ இந்த ராகு காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் விஷத்தன்மை உடைய காலமா தான் இருக்கு. அந்த 1½ மணி நேரத்துல 1 மணி நேரம் விஷத்தன்மையும், 1/2 மணி நேரம் அமிர்தம். கடைசியா அந்த 1/2 மணி நேரம் அமிர்தமாகவும் நமக்கு இருக்கு. சரி, இப்ப இந்த காலத்துல நமக்கு ஒரு முக்கியமான வேலை. அதாவது அன்றாட பணி இல்லாம, புதுசா ஒரு வேலை கட்டாயமா நம்ம அந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா என்ன பண்ணலாம்? இது ஏற்கனவே முன்கூட்டியே உங்களுக்கு அந்த நேரம் தெரிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு இந்த வேலைக்கு நம்ம இந்த ராகு கால நேரத்துல தான் போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பழமையான விஷ்ணு ஆலயங்கள், பழமையான சிவாலயங்கள்ல இருக்கிற விஷ்ணு துர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு துர்க்கையை நீங்க காலையிலே வணங்கணும். காலையிலேயே நீங்க 2 அகல் விளக்கு தீபம் ஏற்றி வச்சு வழிபட்டுட்டு, நீங்க அந்த பணிகளுக்கு போகலாம். மிகவும் சிறப்பான பலன்களை தரும். இல்ல திடீர்னு நாங்க கிளம்புறோம். ராகு காலத்துல தான் கிளம்ப வேண்டிய திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. திடீர்னு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா கூட, இந்த ராகு கால நேரத்துல நீங்க போறீங்க அப்படின்னா, மனதார விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு விட்டு, விஷ்ணு துர்க்கை மந்திரம் தெரிஞ்சாலும், விஷ்ணு துர்க்கைக்கான ஒரு ஸ்லோகம், மந்திரங்கள் இல்லன்னா, விஷ்ணு துர்க்கை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு சின்ன பிரார்த்தனை. இந்த நேரத்துல நான் வெளியில போறேன். இந்த காரியம் எதுவுமே தடையாக கூடாது. வெற்றிகரமா முடியணும்னு நீங்க மனதால பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்க கிளம்புங்க. உங்களோட காரியங்கள் வெற்றிகரமா இருக்கும். உங்க வெற்றிகரமா நீங்க அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு, நீங்க ஒரு நாள் போயிட்டு, இல்ல அன்றைக்கு மாலை நீங்க போனாலும் சரி, அடுத்த நாள் போனாலும் சரி, விஷ்ணு துர்க்கையோட சந்நிதியில 2 அகல் விளக்கு தீபங்களை ஏத்தி வச்சு, நன்றி மனசால நன்றி சொல்லிட்டு நீங்க வாங்க. இந்த ராகுகால விஷயங்கள் நமக்கு எந்த ஒரு தடையும் ஏற்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கும்போது, இந்த விஷ்ணு துர்க்கை வழிபாடு நமக்கு பெருமளவுல கை கொடுக்கக்கூடியதா இருக்கும். முயற்சி செஞ்சு பாருங்க. சிவாய நம. நன்றி. வணக்கம்.